ரெடி. வெரி குட், வெரி குட். உங்கள் ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ அப்ரூவ் பண்ணுறேன். சீக்கிரமாக ப்ராஜெக்டை முடிச்சிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஃபுல்லாக கேட்டுடலாமா? கமாண்டோ மட்டும் இல்லை, வீரா சார் கமாண்டோ மட்டும் இல்லை, ஒரு 6 செகண்ட்ஸ் வரும் அதை கேப்சர் பண்ணுங்க. அப்புறமேட்டு தனியாக அவர் இறந்த பிறகும் அவருடைய நினைவுகள். காலையிலேருந்து 2 காலேஜ் பசங்க உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க சார். சார் ஒன் மோர் சார். Is this okay, sir? Oh, 1 minute. என்ன சொல்லணும் இப்போ? அந்த டயலாக் சார். காலையிலேருந்து 2 காலேஜ் பசங்க உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க சார். Is this okay, sir? Is this okay, sir? போலாமா? மேடம், வீரா சார் எங்களுக்கு கேப்டன் மட்டும் இல்லை, அவர் எங்கள் உயிர். அவர் இறந்த பிறகும் அவருடைய நினைவுகள் எங்கள் மனசெல்லாம் இன்னமும். ஒன் மோர் சார். சார் ஒன் மோரா சார்? இன்னொரு முறை போகலாம் சார், இன்னொரு முறை போகலாம். ஜோலி முடிஞ்சிச்சுடா ஜோலி. என் காட்டுக்குள்ள வந்து இங்க என்னையவாடா பாத்திர அதிகாரம் பண்ண. முடிஞ்சிச்சுடா ஜோலி. சார் ஒன் மோர் போலாமா சார்? பெட்டர் இல்ல சார், இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல சார். ஓகே இல்ல சார், ஒரு ஒன் மோர் போயிடலாம். ஓகே சார். ஓகே, ரெடி ரெடி சார், ரெடி 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 சார். டேக் 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 சார். ரெடி சார். வந்துட்டானுங்கடா. முடிச்சிச்சுடா ஜோலி. சார் ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரோலா. ரோல். ஹாய், திஸ் இஸ் சௌமியா ஜெயபாலன். கமெண்டோவின் லவ் ஸ்டோரி. இது வந்து AAA பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் வீரர் அன்பு சார் டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியில் நான் ஒரு கமெண்டோ ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம். இது ஒரு கேர்ள் வந்து உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்க, அந்த பர்சனுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். எல்லோரும் வந்து பாருங்கள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. முன்னாடி ஏதாவது படம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என் ஃப்ரெண்டும் அதில் பண்ணியிருக்காங்க, த்ரோ அவுட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. டிஃப்ரெண்ட்டான ரோல், இது வரைக்கும் நான் அந்த ரோல் பண்ணதில்லை. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மூவியோட டைரக்டர் வந்து வீரா அன்பு சார். இதில் வந்து நான் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மூவியோட ஸ்டோரி வந்து ஒரு அழகான காதல் கதையை பொறுத்து வந்தது. தேங்க்யூ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்கள் ஃபர்ஸ்ட் படமா, எத்தனாவது படம்? என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது சொல்லப்போனால். ஸோ மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவி நல்லா வர்றதுக்கு எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் தான் கமாண்டோட காதலியா? இல்லை, நான் இதில் லேடி கமாண்டோவாக நான் இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான்? இல்லை, நான் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மூவி பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் மூவி எடுத்தோடனே ஆக்ஷன் மூவியாக பண்ணுறீங்க, எப்படி இருந்தது அது?
என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு ஃபைட் வந்து தெரியாது. ஸோ இந்த மூவியில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஊமைவிலிகள் படத்தோட இயக்குனர் அரவிந்த்ராஜ். இப்போ படங்களில் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி இப்போ நான் நடிச்சிருக்கிற ஒரு படம் தான் இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. திரு வீர அன்பரசு அவர்கள் இயக்கி AAA பிக்சர் சார்பாக தயாரிச்சிருக்கிற படம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. இது என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை. இந்த படத்தில் நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக வரேன். காதல் கதைங்கிறதுல வந்து என்னென்னா ஒரு டோட்டலாக தமிழில் இது வரைக்கும் வராத ஒரு மாதிரியான ஒரு காதல் கதை. அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள்னு சிலப்பதிகாரத்தை சொல்லும்போது அதில் சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. என்னென்னா கற்புடை பெண்கள் பிறர் நெஞ்சு புகார்னு. சிலப்பதிகாரம் வந்து கதையாக பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான கதை தான். அது ஏன் இந்த அளவுக்கு பாப்புலரானுச்சுன்னா அதில் 3 முக்கியமான விஷயங்கள். அதில் ஒன்று வந்து இந்த கற்புடை பெண்கள் பிறர் நெஞ்சு புகார்னு. அதாவது உண்மையான கற்பு உள்ள பெண்கள் அடுத்தவங்க பார்த்தா கூட அவங்கள சபலை கூட படுத்த மாட்டாங்களா, பிறர் நெஞ்சுக்குள்ளே கூட புக மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி, அதான் நான் கதையை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கதை அம்சத்தோடு காதலில் ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தோடு இந்த படத்தை வந்து நம்ம வீரர் அன்பரசு சார் இயக்கியிருக்காரு. அவருடைய கடினமான உழைப்பு, கடினமான முயற்சி, அவருடைய கனவுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இதை வந்து அவர் செஞ்சுருக்காரு. எல்லாம் வல்ல ரசிகர்கள், அதாவது திரைப்படத்தை வாழ வைக்கிறது சரி, திரைக்கலைஞர்களை வாழ வைக்கிறது ரசிகர்கள். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பேர் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. சொல்லுங்க. வணக்கம், நான் சக்திவேல். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி ரொம்ப அருமையான படம் சார். வீர அன்பரசு சார், AAA பிக்சர்ஸ், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. பாடல்கள்லாம் ஒவ்வொரு பாடலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. குழு மணாலி, கோவா இந்த மாதிரி இடங்களில் எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. லொக்கேஷனும் சரி, காஸ்டியூம் சரி, அந்த லிரிக்ஸு ரொம்ப பிரமாதம். அது இல்லாமல் ஃபைட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சாரு. நான் இதில் வந்து ஒரு கமாண்டோவாக பண்ணியிருக்கேன். சார் எனக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த படத்தில் சாரோட நான் த்ரூ அவுட்டாக பயணிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரு. இதில் வந்து ஒரு சிம்பதி இருக்குது, ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, ஒரு நல்ல கதை களத்தை வச்சு ஒரு புது பரிமாணத்தில் சார் எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையான படம். நீங்கள்லாம் தேட்டரில் போய் பார்க்கணும். இப்போ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையான படம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. இந்த படம் வந்து AAA பிக்சர்ஸ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் தமிழில் திரும்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னே இந்த பங்களாதேஷ், மராட்டி அது மாதிரி படம் பண்ணியிருந்தேன். படம் பேர் வந்து கமாண்டரின் லவ் ஸ்டோரி. நம்ம டைரக்ட் சார் வீர அன்பரசு சார் தான் வந்து அதை ஃபைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. எப்படின்னா புதுசாக எதனா பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக என்னை கேட்டுக்கிட்டே இருந்தார். சரி சார், உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கிறா சார்னா நான் அவர் பிளாக் பெல்ட் வேறு. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க வெளியே. கேட்டேன் நான், இல்லைம்மா சார் நான் பண்ணுறேன் சார், டூப் தேவைன்னு சொல்லிட்டு நஞ்சாக்கு வந்து டபுள் நஞ்சாக்கு சுற்றிருக்காங்க. நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது விட ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க. அவர் டூப் ஷாட்டுக்கு சொல்லியிருந்தேன். இல்லை சார் மாஸ்டர், மேக்ஸிமம் நானே பண்ணுறேன், முடியலன்னா பார்த்துக்கலான்னாங்க. ஆனால் அவரே தான் பண்ணாங்க எல்லாமே. அதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல, டூப்புக்கு அவர் சந்தர்ப்பம் கொடுக்கல. இதில் ஒரு அந்த டார்க் ஒரு வேன், பிளாக் கலரில் ஒரு வேன் வச்சுருப்பா டார்க், அந்த வண்டியில் ஸ்கிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். டூப் வச்சு பண்ணிக்கலாம் சார், நம்ம அந்த ஸ்கிட்டு நம்ம டூப் வச்சு பண்ணிக்கலான்னு. இல்லைப்பா சார், இது டெய்லி இந்த வண்டி தான் நான் ஓட்டுறேன், நீங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அவரும் ஒரு ஸ்கிட் அடிச்சிருப்பார். இதில் பாருங்கள், அந்த இதில் இருக்கும் பாருங்கள், ஃபைட்டில் இருக்கும். ஒரு ஸ்கிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அது என்ட்ரி பண்ணுவார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல என்னுடைய ஈசனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தோட டைரக்டர் வீர அன்பரசு. பேனர் வந்து AAA பிக்சர். இது வந்து ஒரு
காதல் கதை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு உண்மையான சம்பவம் இது. ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரான் வாரில் நடந்த ஒரு உண்மையான லவ் ஸ்டோரி. அந்த நாட்டை எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து படத்தோட மியூசிக் வந்து இளையராஜாவோட அண்ணன் மகன் பாவலர் வரதராஜனோட சன்னு சிவராமன் பண்ணியிருக்காரு. இதனோட ரீரெக்கார்டிங்க இளையராஜாவோட சன்னு கார்த்திக் ராஜா பண்ணுறாரு. இப்போ நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஏஆர் ரஹ்மானோட கடைசி தங்கச்சி இஸ்ரத் காதரி வந்து 2 பாட்டு பாடியிருக்காங்க. இது படம் முழுக்க குலுமனாலியில் சாங் ஷூட்டிங்கு, ஜவாது ஹில்ஸில் கொஞ்சம் கமாண்டோ ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் இங்கே பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு உண்மையான சம்பவங்கிறதுனால உங்களுக்கு வந்து வயலண்ட்டான சப்ஜெக்ட் கிடையாது. ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மெலோடி லவ் ஸ்டோரி, அதாவது குடும்பத்தோட ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காதல் கதை. இது மாதிரி ஒரு காதல் கதையை தமிழ் திரைப்படம் பார்த்துருக்காது. அவ்வளோ அற்புதமான படம். விரைவில் ஜூலை மாதம் விரைவில் திரைக்கு வர இருக்குது. மற்றபடி நீங்களும் பத்திரிகை ஊடகங்களும் நீங்களும் இது வந்து இது பண்ணி நல்லபடியாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து பப்ளு பிருத்திவிராஜ், ரோபோ சங்கர், கதாநாயகி வந்து மும்பையில் இருக்க ஏஞ்சல்னு ஒருத்தர், அப்புறம் டைரக்டர் அரவிந்த் ராஜ் சார், அப்புறம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நிறைய புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நிறைய பேர்த்து இதிலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ணாமல் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு முயற்சியில் பண்ணியிருக்கேன். நிறைய சிங்கர்ஸை வந்து இதில் அறிமுகமும் படுத்தியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கு நீங்களும் மக்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும். வணக்கம், என் பேர் பப்ளு பிருத்திவிராஜ். சமீப காலத்தில் நான் வந்து ஆனிமல் ஒரு படத்தில் பண்ணி அது ரொம்ப ஹிட் ஆகி, அதுக்கப்புறம் தெலுங்குல இது வரைக்கும் 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 5 படத்தில் 4 படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். போன வாரம் வந்து அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்மாஷிங் ஹிட். அண்ட் நானும் இந்த படத்துடைய டைரக்டர், அவரை நான் வந்து சிங்கம் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் வந்து அவர் ஆஃபீஸராக இருக்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி தான் இருந்தார். ஓகே, ஸோ அவருக்கு வந்து சினிமா மேலே பேஷன். அண்ட் நானும் அவரும் எங்கே மீட் பண்ணாலும் எப்போ மீட் பண்ணாலும் நான் எழுதின கதையெல்லாம் சொல்லுவேன், அவர் எழுதின கதையெல்லாம் சொல்லுவார். சில கதைகள்லாம் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். ஸோ ஒரு ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி என்கிட்ட ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி சொன்னார். அவரை பார்க்கும்போதெல்லாம், சிங்கம் அந்த அந்த படம் சிங்கம் அது பண்ணுங்க சிங்கம். இல்லை சார், நான் பண்ணிடுவேன் சார், எனக்கு வந்து ஆக்சுவலாக சார் நான் வேற ஒரு கதை சார். இல்லை சிங்கம், அந்த அந்த லவ் ஸ்டோரி சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து டிப்பிக்கலான லவ் ஸ்டோரி இல்லை. லவ் ஸ்டோரினா ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் வந்து போல்டான சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இது. ஸோ அது பண்ணுங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் அது நம்ம பண்ணுறோம் சார், அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் அப்படின்னாரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அவர் வந்து இந்த படம் பண்ணும்போது என்னையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஒரு நல்ல கேரக்டர் பண்ண அந்த படத்தில். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும், ட்ரெய்லர்ஸ் வரும், அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. ஸோ கீப் வாட்சிங் ஃபார் மோர்.